ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 3/12/2025 புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:47 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய விசேஷம் திருக்கார்த்திகை தீபம். இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார். சூரிய உதயம் காலை 6:15 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம், அஸ்தம் சித்திரை. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, பணவரவு திருப்திகரமா இருக்கும். வேலையில கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். வியாபாரத்தில் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே சிறந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது நன்மை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் புதியவர்களின் வருகை இருக்கும். உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய நல்ல பலன் உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். நீண்ட பயணம், வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். காதல் உறவில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, நிதி நிலைமையில முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதி நிலவும். பயணங்களின் போது கவனமா இருப்பது அவசியம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நிதிநிலையில முன்னேற்றம் உண்டாகும். பண விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி சாற்றி வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். புதிய முதலீடுகளை செய்ய இது நல்ல காலம். எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குபேர மந்திரம் சொல்லி வர நிதி நிலைமையை மேம்படுத்தும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வாழ்க்கை துணை வழியில செலவுகள் ஏற்படக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சூரியனின் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும். மிதுன ராசி அன்பர்களே, வேலை வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. பேச்சால பல காரியங்களை சாதிப்பீங்க. பணவரவு சீரா இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய வாழ்வில் வசந்தம் வீசும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். திடீர் பணவரவு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு சகல நன்மைகளும் அருளும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி திரும்பும். பணவரவு சீராக இருக்கும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. வேலை வியாபாரத்தில் கூடுதல் பொறுப்புடன் செயல்படுவது அவசியம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். லலிதாம்பிகை வழிபாடு சகல சௌபாக்கியங்கள் அருளும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்து வர மன அமைதி உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். வேலை வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார நிலைமை சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம்.
புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். திருமணவரன் தேடி வரும். வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பயணங்கள்ல சற்று கூடுதல் கவனமா இருப்பது நல்லது. கன்னிராசி என்பர்களே, புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பணம், தொழில், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியா மாறும். காதல் விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்படலாம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகனம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். கல்வி செலவுகளை சமாளிக்க சற்று சிரமம் ஏற்படலாம். விஷ்ணு பகவான், ஐயப்பன் வழிபாடு செய்வது நன்மை தரும். குடும்ப வாழ்க்கையில விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது நல்லது. துலாம் ராசி என்பர்களே, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். எதிர்பாராத பணவரவு, பரிசு பொருள்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வேலை, தொழில் தொடங்க இது ஒரு நல்ல நேரம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். அலுவலகத்தில் பெரும்புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியம் அளிக்கும். பயணங்கள்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக சாதகமான நாள். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது முக்கியம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பயணங்களால ஆதாயம் உண்டாகும். நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். ஹனுமன் சாலீசா பாராயணம் செய்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி என்பர்களே, கடன் கட்டுக்குள் வரும். எதிரிகள் தொல்லை நீங்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில உற்சாகமும் முன்னேற்றமும் காணப்படும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி என்பர்களே, ஆன்மீக பயணங்கள் மற்றும் தந்தையுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மற்றும் நிதி விஷயங்கள்ல கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். எதிர்பார்த்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெற சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். நிதி நிலைமை சீராகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். அலுவலகத்தில் ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்வது வெற்றியை தரும். மன அமைதி பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கும்பராசி என்பர்களே, வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணவரவு சீரா இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும்.
குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களது திறமைகள் வெளிப்படும். தொழிலில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கோயிலுக்கு தேங்காய் பழங்கள் தானம் செய்வது நன்மை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். லட்சுமி குபேரர் வழிபாடு நன்மை தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். மனசுல தெளிவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும். விஷ்ணு பகவான் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாக்கும். மீனராசி அன்பர்களே, பணவரவு நிலையா இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை மேம்படும். ஆரோக்கியமான உணவு மற்றும் தியானம் மனசை அமைதியா வச்சிருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி தேடி வரும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கோயிலுக்கு வாழைப்பழம் தானம் செய்வது நன்மை தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மனதில் தெளிவு நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். குரு பகவான் வழிபாடு சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் உங்கள் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்க இறைவன் அருளட்டும்.